problem, a closely coiled helical spring of mean diameter 20 centimeter is made up of 3 centimeter diameter rod and has 16 turns. So இங்க என்ன கொடுத்திருக்காங்க mean diameter. அப்போ mean diameterனால என்னது capital D 20 centimeter is made up of 3 centimeter diameter rod. So அது வந்து என்னது small d. அப்போ diameter of the rod இல்லைன்னா diameter of the wire அப்படின்னா அதை நம்ம small d ன்னு எடுத்துக்கணும். ஸோ 3 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ இங்க மீன் டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மீன் டயாமீட்டர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா உடனே நெக்ஸ்ட் ஸ்டெப்ல மீன் ரேடியஸ் கண்டுபிடிச்சிடணும். ஸோ ரேடியஸ் எப்படி கண்டுபிடிக்குது? டயாமீட்டருடைய பாதி தான் என்னது ரேடியஸ். ஸோ இங்க கண்டுபிடிச்சு வச்சாச்சு. நெக்ஸ்ட் டயாமீட்டர் ஆஃப் த ராடும் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? a weight of 3 kilonewton is dropped on the spring. அப்போ ஒரு 3 kilonewtonங்கிற ஒரு வெயிட்டை அந்த ஸ்ப்ரிங்ல என்ன பண்றாங்க? தூக்கி போடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்போ அதுல இம்பாக்ட் லோட் எவ்வளவு? 3 kilonewton. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? அப்போ ஃபைண்ட் த ஹைட் பை விச் த வெயிட் ஷுட் பி dropped before striking the spring so that the spring may be compressed by 18 centimeter. அப்போ எவ்வளவு தூரத்துல இருந்து போட்டோம், எவ்வளவு தூரத்துல இருந்து அப்ளை பண்ணா அப்ப எவ்வளவு ஹைட்ல இருந்து நம்ம போட்டோம் அப்படின்னா அந்த ஸ்ப்ரிங் வந்து 18 சென்டிமீட்டர் அளவுக்கு அது கம்ப்ரஸ் ஆயிருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இதுதான் என்னது? டிஃப்ளெக்ஷன். ஸோ 18 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் டேக் சி இஸ் ஈக்குவல் டு 8 into 10 power 4 நியூட்டன் per mm ஸ்கொயர். நெக்ஸ்ட் இங்க டினாமினேட்டர்ல பார்த்தோம் அப்படின்னா mm ஸ்கொயர் இருக்குது. ஸோ கொடுத்துருக்கிற எல்லா கிவனுமே நம்ம எம்எம்க்கு கன்வெர்ட் பண்ணிடுறோம். ஸோ இங்க சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, இது எம்எம் கன்வெர்ட் பண்ணா 10ஆல மல்டிப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட் இங்கேயும் சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, ஸோ 10ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் இங்க நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், எத்தனை நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க? 16 டர்ன்ஸ். ஸோ n is equal to 16. ஸோ இம்பாக்ட் லோட் எவ்வளோ வெயிட் அப்ளை பண்றாங்க அந்த லோடு. நெக்ஸ்ட் சி உடைய வேல்யூ. நெக்ஸ்ட் எவ்வளவு தூரம் கம்ப்ரஷன் ஆயிருக்குது? 18 சென்டிமீட்டர். ஸோ அதையும் நம்ம என்ன பண்றோம்? எம்எம்க்கு கன்வெர்ட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் நம்ம கிட்ட கேட்டிருக்கிறது என்னது அப்படின்னா ஹச். நம்ம படிச்ச ஃபார்முலால எங்கேயுமே ஹச்ங்கிற வேல்யூ இருக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் அப்ப அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டிஃப்ளெக்ஷன் கொடுத்துருக்காங்க, நமக்கு கிவனை கொடுத்துருக்காங்கன்னா ஸோ அதுக்குள்ள ஃபார்முலா எழுதிக்கோங்க. 64 W R cube N divided by 64 W R cube N divided by C D power 4. அப்போ டிஃப்ளெக்ஷன் உடைய வேல்யூ 64. இந்த W போடக்கூடாது, ஓகேவா? ஸோ எவ்வளவு தூரத்துல இருந்து எவ்வளவு வெயிட் நம்ம அப்ளை பண்ணோம்னா அந்த ஒரு குறிப்பிட்ட வெயிட்டை எவ்வளவு ஹைட்ல இருந்து நம்ம அப்ளை பண்ணோம்னா இந்த இவ்வளவு தூரம் அந்த கம்ப்ரஷன் ஆயிருக்கும் அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஸோ டபிள்யூ நமக்கு தெரியாது. ஆறுங்கிறது இந்த ரேடியஸ், மீன் ரேடியஸ். கேபிட்டல் ஆறுங்கிறது மீன் ரேடியஸ். நெக்ஸ்ட் என்கிறது நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், சிங்கிறது கொடுத்துருக்காங்க மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி. நெக்ஸ்ட் டி ஸ்மால் டி வந்து இந்த டயாமீட்டர் ஆஃப் த ராடோடைய வேல்யூ. இதை நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்? டபிள்யூ கண்டுபிடிச்சிட்டோம், ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம ஹைட் கண்டுபிடிக்கணும். அப்போ ஒர்க் ஸ்டோர்ட் இன் த ஸ்ப்ரிங் அஸ் அ ஸ்ட்ரெயின் எனர்ஜி. நமக்கு ஸ்ட்ரெயின் எனர்ஜி ஃபார்முலா நமக்கு தெரியும், half into W into del அந்த ஃபார்முலா. நெக்ஸ்ட் ஒர்க் டன் பை ஃபாலிங் வெயிட் இஸ் ஈக்குவல் டு, இதுல இருந்தா நம்ம ஹைட் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்குள்ள ஃபார்முலா P into H plus டெல்டா. நெக்ஸ்ட் இந்த ஹாஃப் டபிள்யூங்கிறது இப்ப நம்ம ரீசெண்டா கண்டுபிடிச்சிருக்கிற அந்த வேல்யூ இன்டூ டெல்டா கிவன்ல கொடுத்துருக்காங்க. Pங்கிறது என்னதுன்னா ஒரு இம்பாக்ட் லோட், எவ்வளவு தூரத்துல இருந்து போட்டு அந்த ஒரு இம்பாக்ட் லோட் பார்த்தோமா அதுக்கு முன்னாடி. ஸோ அப்ப 3 into 10 power 3, 30 கிடையாது, 3 into 10 power 3. H தான் நம்ம கண்டுபிடிக்கணும், பிளஸ் டெல்டாவுடைய வேல்யூ. நெக்ஸ்ட் இதை சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு இந்த ஆன்சர் வரும். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? இந்த 3 into 10 power 3 நம்ம உள்ள மல்டிப்ளை பண்ணோம். ஸோ 3 into 10 power 3 H. நெக்ஸ்ட் இந்த 3 into 10 power 3 நெக்ஸ்ட் 180 மல்டிப்ளை பண்ணா நமக்கு வந்த ஆன்சர் இந்த ஆன்சர். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? நம்ம H தான் வேணும். ஸோ இங்க இருக்கிற பிளஸ் இருக்கிற வேல்யூ இந்த சைட் போகும்போது மைனஸ். ஸோ ரிமைனிங் வந்து நமக்கு இது மட்டும் தான் இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? இதையும் சப்ட்ராக்ட் பண்றோம். சப்ட்ராக்ட் பண்ணா நமக்கு இந்த ஆன்சர் வந்துருச்சு. நமக்கு H தான் வேணும். ஸோ இங்க இருக்கிற 3 into 10 power 3 நம்ம டினாமினேட்டர் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா ஸோ H உடைய வேல்யூ 161.71 mm.